வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறது மேக் அண்ட் பிசி பிரைமுடைய தமிழ். இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க, விண்டோஸ் 11 நம்ம வந்து யூஎஸ்பியில் எப்படி போர்ட்டபுளாக க்ரியேட் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஃபிஷியல் விண்டோஸ் சைட்டுக்குள்ளே போய் நம்ம இந்த கிரியேட் த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் மீடியா அப்படிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறோம். இது வந்து போர்ட்டபுளாக க்ரியேட் பண்ணுறதுக்கான டூலு. இது டவுன்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணுறோம். இந்த போர்ட்டபுள் டூலு ரன் ஆனோடனே இப்போ பார்த்தீங்கன்னாக்க மைக்ரோசாஃப்டோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று வரும். அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்க அப்புறம் லாங்குவேஜ் ஆப்ஷனு, அப்புறம் டிஃபால்ட்டாகவே அது வந்து இங்கிலீஷ் விண்டோஸ் 11 எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிருக்கும். நம்ம எதுவும் வேறு லாங்குவேஜ் வேணும்னா நம்ம இந்த கீழே உள்ள ஆப்ஷன் ரெக்கமெண்ட் அதை டிக்கை எடுத்துகிட்டு நம்ம வேறு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போர்ட்டபுளாக க்ரியேட் பண்ணலாம். நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் தேவை, அதனால் அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த யூஎஸ்பியில் தான் நம்ம வந்து போர்ட்டபுள் பண்ண போகிறோம்னா யூஎஸ்பியை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8GB பென்ட்ரைவை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இது வந்து ரிமூவபிள் டிஸ்க் ட்ரைவ் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுங்க. பாருங்கள், நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் சைட்லேருந்து இப்போ விண்டோஸ் 11 டவுன்லோட ஆரம்பிச்சிடும். நம்மளோட நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. நல்ல ஸ்பீடாக இருந்தால் 5 மினிட்ஸுக்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருந்தால் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தோடனே அது பென்ட்ரைவை செக் பண்ணிவிட்டு பக்காவாக போர்ட்டபுள் க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பென்ட்ரைவில் நம்ம விண்டோஸ் 11 போர்ட்டபுளாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லேப்டாப்பில் இந்த போர்ட்டபுள் டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், உள்ளே காட்டு பாருங்கள் யூஎஸ்பி. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கனாக்க உங்களுக்கு பென்ட்ரைவிலிருந்து விண்டோஸ் 11 போர்ட்டபுள் ஆரம்பிச்சிடும். இந்த விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னாக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.